உலகின் நம்பர் 1 சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலம்மாள் நெக்ஸஸ். Your dream vacation to Dubai starts from ₹29,999 only with GT Holidays. The character of Tangalan. தங்கலான்ல முதல்ல கதையா இது கேட்ட உடனே எப்படி இருந்துச்சு? ஸோ ஒவ்வொரு நாள் எனக்கு சவாலாக தான் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ஏன்னா நான் ஸோ தங்கலான் லுக்கு போகிறதுக்கு முன்னாடியே தங்கலான் அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஆட்களை சூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரையல் பண்ணியிருந்தோம். பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிக்கி சாங்களோட பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒரே மாதிரி காஸ்டியூம்ஸ் தான் இருக்கும். அதில் விக்ரம் சார் தனியாக காஸ்டியூம் இருக்காது, பார்வதி மேம் தனியாக காஸ்டியூம்ஸ் இருக்காது, ஒரு கிராண்ட்னஸ் இருக்காது, தனித்தனியாக இருக்காது, ஸ்பெசிஃபிக் இருக்காது. இதோட பர்பஸ் என்ன? படத்தை எதுக்காக இது யூஸ் பண்ணியிருக்கோம்? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா விக்ரம் சார் அந்த க்ரௌனாக அதை கட்டியிருப்பார். ஸோ அவர் அந்த கூட்டத்துக்கு ஒரு ஹெட் மாதிரி. ஸோ ஒரு நெசவாளியாக இருந்து ஒரு காஸ்டியூம் டிசைனராக, ஒரு ஆர்டிஸ்டாக, இன்னைக்கு ஒரு ஃபேஷன் டிசைனராக, இன்னைக்கு நம்ம ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இந்த ஒர்க்லாம் பண்ணுறது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. அப்போ தங்கலான் மாதிரி ஒரு படங்கள் பண்ணுறப்ப தான் நம்மளோட பழைய ஒர்க்ஸு, நம்மளோட பழைய ஆன்டி கிராஃப்ட்ஸ் எல்லாமே கொண்டு வந்து நம்ம எதுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்து படித்தோமோ அதில் வேலை எனக்கு அங்கே கிடைக்கும். ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு நக்கிரன் ஸ்டுடியோஸ். நான் ராம்குமார். இன்னைக்கான கான்வர்சேஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. இட் இஸ் நாட் ஜஸ்ட் 1-to-1 இன்டர்வியூவாக இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா வி ஆர் ஆல் வெயிட்டிங் ஃபார் த மூவி தங்கலானுடைய காஸ்டியூம் டிசைனர் அண்ட் ப்ரொஃபஷனலி டெக்ஸ்டைல்ஸ் பற்றின நிறைய விஷயங்களை ரிசர்ச் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேச்சுரல் கலர் டையிங் பற்றி இப்போ வரைக்கும் தொடர்ந்து அதுக்கான விஷயங்களை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஏகாம்பரம் அவர்கள் தான் இன்றைக்கி நம்மளோட கான்வர்சேஷனில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வணக்கம். ஹாய், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வாழ்த்துக்கு. தேங்க்யூ. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது உங்களோட ப்ரொஃபைலே. பிகாஸ் யூ ஆர் நாட் ஜஸ்ட் அ காஸ்டியூம் டிசைனர், ஒரு டெக்ஸ்டைல்ஸில் தொடர்ந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அண்டு நேச்சுரலான டைஸை யூஸ் பண்ணிவிட்டு பல விஷயங்கள் பெயிண்டிங்ஸாக இருக்கலாம், அவங்களோட ஆர்ட்டாக இருக்கலாம், அதை பண்ணிகிட்டே இருக்கீங்க. வேர் இட் ஸ்டார்ட்ஸ் ஆக்சுவலி? இதெல்லாம் எங்கே ஆரம்பிச்சிச்சு? ஆக்சுவலி இது எல்லாமே நான் ஏகாம்பரம். நான் காஸ்டியூம் டிசைனர். என்னோடய பேஸ் பார்த்தீங்கன்னா பேசிக்கலி ஆர்டிஸ்ட் ஆக்சுவலி. சின்ன வயசுலேருந்து நான் நிறைய விஷயங்கள் நேச்சர் அப்சர்வ் பண்ணுவேன். ஸோ டெம்பிளில் போய் நிறைய விசிட் பண்ணுவேன், நிறைய ஆர்கிடெக்ட் பார்ப்பேன், டெம்பிளோட கோபுரங்கள், அந்த பெயிண்டிங்ஸு, அப்புறம் நிறைய பழைய காலத்து ஓவியங்கள், அந்த கோயில் இருக்கிற அந்த ஒவ்வொரு ஸ்டாச்சு, அதில் வர டிசைன்ஸ் எல்லாமே அப்புறம் அரண்மனைக்கு போனால் அவங்க அந்த பில்லர்ஸு, அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தா கீழே தர இருக்கு இல்லையா, விண்டோ இருக்கும் இல்லையா, ஸோ அதில் இருக்கிற டிசைன்ஸ் எல்லாமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வாட்ச் பண்ணி வரைஞ்சிக்கிட்டே இருப்போம். ஸோ எங்கெல்லாம் போகிறவங்கள வரைஞ்சிட்டு இருப்போம். என்னோடய ஆர்ட் ஃபார்ம் அப்படி தான் எனக்கு வந்துச்சு பார்த்தீங்கன்னா. அப்புறம் நம்ம கல்ச்சுரல் பேஸ்டாக வந்துச்சு. நம்ம கல்ச்சுரல், நம்ம இந்தியன் கல்ச்சரில் நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கும், கலர்ஃபுல்லான நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ அதெல்லாம் அப்சர்வ் பண்ணுறது. ஸோ ஃபெஸ்டிவல் டைமில் பீப்புள்ஸோட என்வாயர்மெண்ட் எப்படி இருக்கும், அவங்க எவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்டிங்கில். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு ஆர்ட் ரிலேட்டடாகவும் அது காஸ்டியூம் போக ஒரு காரணமாகவும் இருந்துச்சு. ஒரு கல்யாணம்னா ஒரு ஃபெஸ்டிவலுக்கு அப்போ அன்றைக்கி மட்டும் தான் கலர்ஃபுல்லான ட்ரெஸ்ஸிங்லாம் யூஸ் பண்ணுவாங்க, மேக்கப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆமாம். ஸோ அப்போ என்னோட ஆர்ட் ஃபார்ம்லேருந்து நான் காஸ்டியூம்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறேன் பார்த்தீங்கன்னா. அதெல்லாம் அப்சர்வ் பண்ணுறேன், டிசைன் பண்ணுறேன். ஸோ இதுதான். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா அம்மையார்குப்பம்னு ஒரு ஊர் பார்த்தீங்கன்னா எங்கள் நெசவாளர் தான் ஃபுல்லாக. அது திருத்தணி பக்கத்தில் ஒரு நெசவாளர் ஏரியா தான் அம்மையார்குப்பம். அங்கே எல்லாமே எவ்ரி டைம் பார்த்தீங்கன்னா லூம் தான், பவர் லூம், ஹேண்ட்லூம், கைத்தறி சாரீங்க, இது எல்லாமே அங்கே வியூ பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த சமூகத்தில் தான் நானும் வளர்ந்தேன். ஸோ அங்கே தான் நான் படித்தேன். ஸோ நேச்சுரலாகவே நம்ம வளர்கிறப்பையும் அந்த நேச்சுரல் கூட தான் வளர்ந்தோம். ஸோ அங்கே நெசவு அந்த ஒர்க்கு போயிட்டே இருக்கும். வீட்டில் பின்னாடி பேக் சைடில் வேலை போயிட்டே இருக்கும். அதை சின்ன சின்ன ஒர்க்லாம் நாங்களும் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அந்த ஒர்க்கோட சவுண்ட் அதிகமாக எங்களுக்கு கேட்டுகிட்டே இருக்கும். அப்போ எங்களால் படிக்கவே முடியாது. அப்போ நாங்கள் அங்கே எங்கள் ஊர்லேருந்து வெளியே தான் படிப்போம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நெசவு எங்களோட லைஃப்பில் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு காடாகவும் இருக்குது. சம்டைம் எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும். அதுதான் நாங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு எங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. ஸோ அந்தளவுக்கு நெசவு எங்களுக்கு ஒரு இன்றைக்கு வரையும் பார்த்தீங்கன்னா அது இன்றைக்கி நிறைய விஷயங்கள் கொஞ்சம் நலிவடைஞ்சிருக்கு. அதையும் ஓரளவுக்கு மக்கள் இன்றைக்கி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அங்கேருந்து தான் வந்திருக்கேன். ஸோ ஒரு நெசவாளியாக ஒரு காஸ்டியூம் டிசைனராக, ஒரு ஆர்டிஸ்ட்டாக, இன்றைக்கி ஒரு ஃபேஷன் டிசைனராக, இன்றைக்கி நம்ம ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இந்த ஒர்க்லாம் பண்ணுறது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. நெசவு தொழிலாளர் அப்படிங்கிற ஒரு பின்னணியிலிருந்து இன்னைக்கு இந்தியாவினுடைய ஒரு தலை சிறந்த படமான தங்கலானில் ஒரு காஸ்டியூம் டிசைனராக இருக்கீங்க அப்படிங்கும்போது கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்பெஷலி எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, இது ஒரு கேலரி மாதிரியே இருக்குது உள்ளே வரும்போது. ஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்ட் எல்லாமே நீங்கள் டிசைன் பண்ணி அந்த நேச்சுரல் கலர்ஸ் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, ஒரு இன்டர்நேஷ்னல் மியூசியமில் இருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் பீசஸாக இருக்குது இது எல்லாமே. ஸ்பெஷலி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் உங்கள் கேலரியில் இருக்கக்கூடிய இந்த விஷயந்தான். இது பெயிண்டிங்னு சொல்லாமா, ஆர்ட்னு சொல்லாமா, இல்லை கிளாத்தில் இருக்கிறதுன்னு சொல்லாமா, தட் இஸ் ஸோ அமேசிங்.
என்னன்னா இது இந்தியால இருந்து இப்போ லண்டன்ல ஒரு மியூசியம்ல பாதுகாப்பா இருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம அந்த பாரம்பரியத்துல மறந்துட்டோம். ஆனா வெள்ளைக்காரன் இது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத எடுத்துட்டு போய் அங்க வச்சிருக்காங்க பாருங்களேன். தங்கலான்ல இதுல என்ன கனெக்டட் அப்படின்னா பாத்தீங்கன்னா அதுல வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து எப்படி தங்கத்தை வந்து கைப்பட்டு வராங்களோ அதே சமயம் இப்போ தங்கத்தை மட்டுமே அவங்க எடுத்துட்டு போல அங்க இருக்கிற எல்லா ஆர்ட் ஃபார்ம் கூட பாத்தீங்கன்னா வந்து ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த சமயத்துல வந்து மக்கள் வந்து அதிகமா வேலை செஞ்சது இந்த ஆர்ட் ஃபார்ம் வந்து இது வந்து ட்ரீ ஆஃப் லைஃப்ன்ற பேனல் பாத்தீங்கன்னா நம்ம கோயிலில் இருக்கிற பெயிண்டிங்ஸா இருக்கு இல்லையா நேச்சுரல் இருக்கு இல்லையா ஸோ அதோட கதைகள்லாம் வந்து கோயிலில் இயற்கை வரைஞ்சிருப்பாங்க அந்த கலர்ஸ் அப்படியே யூஸ் பண்ணிட்டு நாங்கள் வந்து துணியிலையும் பண்ணுவாங்க ஸோ டெக்ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கிளாத்தோட பெயிண்டிங்ஸ் அது பார்த்தீங்கன்னா நான் தங்கலான் ஏன் இதை மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா வந்து நான் இந்த வண்ணங்கள் தான் எடுத்து தங்கலானுக்கு எல்லா காஸ்டியூம் வந்து எல்லா கேரக்டர் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த ஆஃப் ஒயிட்டாக இருக்கட்டும் இதுதான் தங்கலானோட ஃபுல் காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து காஸ்டியூம்ஸ் ஃபுல்லாக ரெட் நான் யூஸ் பண்ணியிருப்பேன் ஸோ நெக்ஸ்ட் இந்த ப்ளூ யூஸ் பண்ணியிருப்பேன் இந்த ஆலிவ் க்ரீன் யூஸ் பண்ணியிருப்பேன் இது இந்த கலர் தான் அப்போ இருக்கும் நேச்சுரலாக இது மட்டும் தான் பண்ண முடியும் ஸோ அப்போ இந்த கலர் தான் நான் வந்து தங்கலான் வந்து கொடுத்துருப்பேன் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அதனால் ஸோ அப்போ இருக்கிற பிரிட்டிஷ்காரங்க இந்த ஒர்க் மேலே ரொம்ப ஆர்வப்பட்டு அவங்க மக்கள்கிட்ட இந்த ஒர்க்கு வாங்கிட்டு இன்றைக்கி வந்து அப்போவே இதையும் கடத்திட்டு போனாங்க ஸோ நம்ம இந்தியனோட ஆர்ட் ஃபார்ம் இதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னலாகவே இன்றைக்கு வரையும் பார்த்தீங்கன்னா நேச்சுரல்லே பண்ணப்பட்ட ஓவியங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே வந்து டெம்பிள் டிராயிங்காக இல்லாமல் அது எல்லாமே வந்து ஒரு கிறிஸ்டாலஜி அக்காடி பார்த்தீங்கன்னா வந்து கலோனியல் ஸ்டைலில் வந்து அந்த ட்ரீ ஆஃப் லைஃப்ன்ற கான்செப்டில் வந்து அவங்க அதை ட்ரா பண்ணி வச்சுருந்தாங்க பார்த்தீங்கன்னா அதை தான் இன்றைக்கி வந்து ட்ரீ ஆஃப் லைஃப்ன்ற ஒரு கண்டென்ட்டாக வந்து அவங்க வந்து பிரிட்டன் மியூசியம்லாம் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. தங்கலான்ல யூஸ் பண்ண காஸ்டியூம்ஸ் எல்லாம் பக்கத்தில் இருக்க தொட்டு பார்க்குறேன் அப்படிங்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. தங்கலான்ல முதல்ல கதையா இது கேட்ட உடனே எப்படி இருந்துச்சு? கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா வந்து நம்ம வரலாற்றை நோக்கி பல வருஷமாக நான் வரலாற்றை பற்றி படிச்சிருந்தேன். ஸோ வரலாற்று நான் வந்து அதுலேயும் நான் முதுநிலை படிச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ரெண்டுமே வந்து எனக்கு வந்து மேட்ச் ஆச்சு. டெக்ஸ்டைலும் அந்த ஹிஸ்ட்ரியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்போ வரலாற்று படங்கள் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். எனக்கு அது பண்ணணும் ஆர்வம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா அதை பற்றின புரிதல் இருக்குது, அறிவு இருக்குது. அதனால வந்து எனக்கு ஈஸியாக அது வந்து இந்த ஒர்க் எல்லாமே ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு ஹாப்பியாக இருந்துச்சு. அது வந்த உடனே பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டெல்லாம் எதுவுமே இல்லை. ஏன்னா நாளைக்கு ஒரு 100 பேர் காஸ்டியூம் என்ன கூட பார்த்தீங்கன்னா நைட்டே வந்து நாங்கள் வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணி அதை டை பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ நாளைக்கு நைட்டு ஃபுல்லாக அதை காய வச்சு மார்னிங் ஷார்ட்டுக்கு கொண்டு வந்துடுவோம். ஸோ ஒவ்வொரு நாள் அப்படி எனக்கு சவாலாக தான் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா வந்து ஏன்னா நான் வந்து நாட் ஒன்லி ஃபார் விக்ரம் சார் மெயின் கேரக்டர் மட்டுமே கிடையாது இவங்களுக்கும் பண்ணிவிட்டு அந்த அட்வான்ஸ்டர் மெயின் கேரக்டருக்கு எந்தளவுக்கு இம்பார்ட்டன் இருக்கணுமோ அதே மாதிரி ஒட்டுமொத்த அந்த க்ரூக்கே வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன் இருக்கணும்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்கிற மக்கள்லாம் சில படங்களாக வேற ஒரு காஸ்டியூமர்ஸ் அந்த டீம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த படத்தில் அப்படி கிடையாது. ஸோ ஒட்டுமொத்த மக்களுக்குமே வந்து காஸ்டியூம் நேச்சுரல் டே தான் பண்ணியிருப்பாங்க அந்த கிராமத்துக்கே பார்த்தீங்கன்னா. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிக்கி சாங்களோட பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரே மாதிரி காஸ்டியூம்ஸ் தான் இருக்கும். அதில் விக்ரம் சார் தனியாக காஸ்டியூம் இருக்காது, பார்வதி மேம் தனியாக காஸ்டியூம்ஸ் இருக்காது, ஒரு கிராண்ட்னஸ் இருக்காது, தனித்தனியாக இருக்காது, ஸ்பெசிஃபிக் இருக்காது. எல்லா ஊர் மக்கள் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ இதில் நாங்கள் சக்ஸஸாக தான் பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா. தி கேரக்டர் ஆஃப் தங்கலான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இது. ஆக்சுவலி இதுதான் அந்த ஓப்பன் பாடி தான் இருப்பார், சின்ன கோவனம் கட்டிட்டு ஒரு ஷாலில் இருப்பார். ஸோ தங்கலான் லுக் இதுதான் பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம ரெடி பண்ணது பார்த்து இதுதான் நம்ம ரெடி பண்ண தங்கலான். ஆமாம், அந்த ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாமே இப்படி தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப். ஆக்சுவலாக இது வந்து படத்தில் எந்த ஒரு போர்ஷன் ஏன்னா இதில் கொஞ்சம் பாடி நல்லா கட்டுமஸ்தாக இருக்கு. அதுதான் தங்கலான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஊர் மக்கள் இருப்பார் இல்லையா அந்த போர்ஷன் இது பார்த்தீங்கன்னா அது காடைன்றது அது வேறு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் தொப்பெல்லாம் போட்டு லுக்காக இருக்கும் பார்த்தீங்கன்னா அது வேற ஒரு லுக்கில். ஆமாம், ஒரு சின்ன டிஃப்ரென்ஸாக இருக்கும். அதில் ஜடமுடிலாம் அதிகமாக கொஞ்சம் ஏன்ஷியண்ட்டாக இருக்கும் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா. இதில் கொஞ்சம் அதே ஏன்தட்டி கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்த்தா அதே ஏன்ஷியன்ட் பீரியட் எடுத்த மாதிரியே வந்து ஒரு முடிச்சு மாதிரி போட்டிருப்பாங்க. முன்னாடி மட்டும் ஹேர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு முடிச்சு மாதிரி இது போட்டிருப்பாங்க. ஸோ அதுவும் விக்ரம் சார் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஸ்டைலாகவே இருந்திருக்கும். விக்ரம் சார் அப்படிங்கும்போது எல்லா டைமும் ஒரு லுக்கோட சேஞ்ச் ஓவர் அவர்கிட்ட இருந்தால் நம்ம கற்றுக்க முடியும். அதாவது இப்போ இருக்கக்கூடிய ஒரு ட்ரெண்ட் ஃபேஷன் ஃபாலோ பண்ணுறதா இருக்கலாம், இல்லை லைக் ரொம்ப முன்னாடி போயிட்டு ஒரு லுக்கை வந்து ரீக்ரியேட் பண்ணும்போதும் அப்படின்னா. ஸோ இந்த லுக்காகவே ஓவராலாக தங்கலானுக்கு பர்ஃபெக்டாக இருந்திருந்தார். ஸோ தட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் நீங்கள் பேசினதில். அதுக்கு நாங்கள் நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்திருந்தோம். டைரக்டர் டைமில் இருந்து பார்த்தீங்கன்னா அவங்க சைடில் இருந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், கோ டைரக்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து நிறைய ரெஃபரன்ஸ் ரெடி பண்ணியிருந்தோம் முன்னாடியே வந்து. ஸோ தங்கலான் லுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து தங்கலான் அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஆட்களை சூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரையல் பண்ணியிருந்தோம். ஒரே டைம் வந்து அந்த ட்ரேப் நாங்கள் பண்ணி நேராக ஸ்பாட்டுக்கு போகலை. அதுக்கு முன்னாடி நாங்கள் நிறைய ஆர்டிஸ்ட் இருப்பாங்க இல்லையா அவங்களெல்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் கூப்பிட்டு அவங்கெல்லாம் நிற்க வச்சுட்டு அவங்க கையில் வெப்பன்ஸ்லாம் கொடுத்துட்டு நிறைய டைப் ஆஃப் அந்த ட்ரேப்பிங் வந்து பண்ணி பார்ப்போம் பார்த்தீங்கன்னா. அதெல்லாம் பண்ணி டைரக்டர்கிட்ட காட்டுவோம் பார்த்தீங்கன்னா வந்து டைரக்டர் அதுவும் ஓகே சொல்லவே மாட்டார். ஸோ அவர் நாளைக்கு ஷூட்னா இன்றைக்கி வரைக்கும் கூட ஓகே சொல்லவே இல்லை. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எவ்ரிடே வந்து ஒரு ஆர்டிஸ்ட் கூப்பிட்டு வந்துட்டு தினமும் அசிஸ்டன்ட் டைரக்டர் கூப்பிட்டு வருவாங்க. நாங்கள் ட்ரேப்பிங் அந்த டை பண்ணி கொண்டு போவோம். அதை தினமும் ஒரு மாடல் கட்டுவோம். அந்த ஒரு மாடல் கூட பார்த்தீங்கன்னா அந்த ரெஃபரன்ஸில் என்ன இருக்கோ அதுதான். ஸோ அந்த ட்ரேப் யாருக்கு தெரியுமோ அவங்கள கூப்பிட்டு வந்து அதை நாங்கள் ட்ரெயின் அப் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா வந்து. அப்போ அதிலேயே மல்டிபிளாக ஊர் மக்கள் எப்படி அந்த ட்ரேப் பண்ணியிருப்பாங்க, வேலை செய்கிறப்ப அவங்க எப்படி தான் அந்த ட்ரேப் பண்ணியிருப்பாங்க,
ஒரே மாதிரி ட்ரேப் ஒருத்தரே பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பண்ணியிருப்பாங்க அவங்க கம்ஃபர்ட் ஜோனுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அது எல்லாமே வந்து எவ்ரிடே நாங்கள் வந்து நிறையா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ லேடிஸ்க்கும் சரி அப்புறமா ஜென்ஸ்க்கும் சரி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பேசும்போது ரொம்ப நேரமாக என்னோட கண்ணை உறுத்திட்டே இருக்கிறது இவர் தான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இதோட பர்பஸ் என்ன, படத்தில் எதுக்காக இது யூஸ் பண்ணியிருக்கேன்? இது வந்து நான் ஸ்கல்ஃபார்மாக ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து ஸ்பைரல் ஸ்கல்ஃபார்மாக ரெடி பண்ணியிருக்கேன். இது ரெடி பண்ணிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இது வந்து அப்போ ஒரு வேட்டையாரை வந்து ஒரு அனிமலோட ஸ்கின் எடுத்து நான் வந்து இதை ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ வந்து அது 3rd centuryல ஒரு பெரிய ட்ரைப் இருக்கும் இல்லையா, ஸோ அப்போ வந்து ஹெட் க்ரௌன் மாதிரி ரெடி பண்ணியிருப்பேன். இப்போ நிறைய நம்ம ஹாலிவுட் படம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து லயன் அப்புறம் டைகர்லாம் வந்து அந்த மாஸ்கா வந்து ஒரு அப்படியே அதை போட்டிருப்பாங்க, மெஜஸ்டிக்காக காட்டிருப்பாங்க. ஸோ அது போல் வந்து நம்ம சுற்றி இருக்கிற என்ன அனிமல் இருக்கோ நம்ம இங்கே மிகைப்படுத்தல இதில் கூட பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லயனாவோ ஒரு எலிஃபென்ட்டாவோ அப்படிலாம் ஒரு ஹியூமனுக்கு எது கம்ஃபர்ட்டாக இருக்கும். இது என்ன அனிமல் ஆக்சுவலி இது வந்து நம்ம ஒரு ஸ்பைரல் மாதிரி எடுத்திருக்கோம். அதை நம்ம செமியாக வந்து ரெடி பண்ணிட்டு ஸ்கல்ஃபார்ம் வந்து அது மேலே ஸ்பைரல் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அதே ஸ்டைலில் கொண்டு வந்திருக்கோம் நேச்சுரலாகவே வந்து. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விக்ரம் சார் வந்து அந்த க்ரௌனாக அதை கட்டியிருப்பார். ஸோ அவர் அந்த கூட்டத்துக்கு வந்து ஒரு ஹெட் மாதிரி. ஷியான் சார் இஸ் வெரி ஆல்வேஸ் லைக் எப்படின்னா அவரோட லுக்கில் கான்ஷியஸாக இருப்பார். தங்கலானோட லுக்கை டிசைன் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் அவர் அந்த ஃபர்ஸ்ட் லுக் பார்த்ததுக்கப்புறம் உங்ககிட்ட என்ன சொன்னார்? அவர் ரொம்ப அமேசிங். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம என்ன காஸ்டியூம் கொடுத்தாலுமே வந்து டேரக்டர் ஓகே பண்ணுறாருப்பா, ஓகேவா அப்போனா நான் வேர் பண்ணி சொல்லி போயிடுவார். ஸோ இதில் என்னென்ன மெட்டீரியல் ரெடி பண்ணீங்க, ஸோ இது டைஸாக கலர்ஸாக ஒரு மாதிரியா இருக்குது, இதில் என்ன கலர்னு கேட்பாரு. சார் இது எல்லாமே நேச்சுரல் டைஸ் சார், உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. ஆமாம், எந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வராது, இது எல்லாமே கெமிக்கல் டையே கிடையாது, நீங்கள் எப்போனாலும் வேறு பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அதுலேயே ஒரு ஹாப்பியாக இந்த நேச்சுரல் டை அது என்ன என்ன எடுத்தேன்னு கேட்பார். இந்த மாதிரி நான் ஃப்ரூட்ஸ் நட்ஸ் தான் ரிசர்ச் பண்ணிருக்கேன் சார், அதை நான் கலர்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன். இந்த படம் ஃபுல்லாக வந்து இப்போ நம்ம அந்த பீரியடில் என்ன யூஸ் பண்ணிருக்கோம் அதை நான் கலராக கொடுத்துருக்கேன். அதில் எக்ஸைட்டாக சார் ஆகிட்டார். அப்புறம் அவர் கம்மல்லாம் காட்டினப்ப இது என்ன ஒரு ஷீட்லாம் கொண்டு வந்திருக்கேன், அந்த ஷீட் தான் சார் கம்மல் இயரிங்ஸ் நான் டப்ஸ் மாதிரி ஒட்டியிருக்கேன். ஸோ அது விக்ரம் சார் அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக வேறு பண்ணிட்டார். அப்புறமா அந்த ஆரன் கேரக்டர் பண்ணுறப்போ விக்ரம் சாருக்கு வந்து அந்த க்ரௌனில் கொடுத்தோம் இல்லையா, அந்த ஸ்கைலரோட ஹெட் வந்து அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது நான் கூட பார்த்தீங்கன்னா ஹிப்பில் தான் கட்டணும் ஒரு பிளான் வச்சுருந்தேன். ஆனால் அவர் என்ன பண்ணாருன்னா வந்து நான் ஒரு கிங் மாதிரி நான் வந்து வரப்போகிறேன் அந்த கூட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ நான் எங்கே கட்டிக்கிறேன்னு சொல்லி ஹெட்டில் அவரே தான் கட்டிக்கிட்டார். அப்போ அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்துச்சு பார்த்தீங்கன்னா ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா. அதுதான் நம்ம ட்ரைலர்லேயும் பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் விக்ரம் சாருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இதுதான். ஸோ இது அவரே வந்து தலையில் கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டாரோ. ஓகே, ஒரு ஒரு கூட்டத்தோட தலைவர் வந்து ரொம்ப அட்மைர் ஆன இந்த ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் அவுட்புட்டாகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் ரொம்ப கிராண்டாக வந்துச்சு பார்த்தீங்கன்னா. ஆக்சுவலி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது தங்கலானோட இந்த லுக், எஸ்பெஷலி அந்த காஸ்டியூம்ஸ் தான். ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் த போஸ்டர்ஸ் அண்ட் த ட்ரைலர்லேருந்தே அப்படின்னு சொல்லலாம். எனக்கு இப்போ இந்த பெயிண்ட் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா ஒரு பெயிண்ட் டிசைன் பண்ணும்போது, அதாவது ஒரு ஸ்கெட்ச் டிசைன் பண்ணும்போதே அதோட கலர்ஸ் என்ன அப்படிங்கிறது இங்கே டிசைன் பண்ணிடுறீங்க. ஆர்னமெண்ட்ஸ் என்னென்னலாம் இருக்கணும், அதோட கலர்ஸ் என்ன அப்படிங்கிறது டீட்டெயிலிங் பண்ணிடுறீங்க. நீங்கள் சொல்லுங்கள் இதோட ஸ்கெட்சிங் எப்படி அப்படின்ட்டு. இந்த ஸ்கெட்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து ஆரன்ற ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஆர்த்தியோடது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கருத்தில் இருக்கிற ஆர்ச்சும் வந்து நான் வந்து ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோட இன்ஸ்பிரேஷன் வந்து நான் பண்ணது பார்த்தீங்கன்னா. அது வந்து ஹிஸ்ட்ரி படிக்கிறப்ப நிறைய சிவிலேஷன் பற்றி நிறையா படிக்கிறப்போ வந்து இந்த ஆர்னமெண்ட்ஸை நான் அந்த ஷேப்பில் நான் பார்த்துருக்கேன். அது ஸோ அதை தான் நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா இது 3rd centuryங்கிறதால பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணிருக்க எல்லாமே இந்த ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து எல்லாமே வந்து ஒரு நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா அது அசம்பிளாக வந்து நல்லா ரா மெட்டீரியலாக இருக்கும். அது கட் பண்ணி ஊற வச்சுட்டு மார்னிங் வந்து அது வந்து சாஃப்ட்டாக இருக்கும். ஸோ அந்த சாஃப்ட்டாக எடுத்து பார்த்தீங்கன்னா யானில் வந்து கோத்துட்டு ஒரு ஆர்ச் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ கீழே இருக்கிற பெல்ட் பார்த்தீங்கன்னா ஜூட்டில் நம்ம கிராஃப்டாக ரெடி பண்ணுது. ஜூட் வந்து ஒரு செம்ம ஒரு ஹார்டான ஸ்ட்ரக்சர் தெரியும். ஸோ அதுக்காக கிராஃப்டாக பின்னிட்டு நம்ம வந்து ஃப்ளாட் மாதிரி பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம நார்மலாக என்ன சொல்லுவோம்னா இந்த சணல் கயிறுன்னு சொல்லுவோம் இல்லையா, சணல் கயிறு அந்த இடுப்புக்கான இதாக நீங்களே பண்ணியிருக்கீங்க. சூப்பர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா அந்த கவரிங் பார்த்தீங்கன்னா அந்த இந்த ஆடு செம்மறி ஆடு இருக்கு இல்லையா, ஸோ அதோட வந்து அந்த கோட்டோட ஸ்கின்லாம் எடுத்து அது மேலே வந்து நம்ம நேச்சுரலி டை பண்ணிட்டு ஸோ அந்த கலர்ஸ் மாற்றிருக்கோம். ஏன்னா நமக்கு தேவையான கலர்ஸுக்காக அங்கே இருக்காது கோட் பார்த்தீங்கன்னா ஷீட்ஸ். அப்போ நம்ம அதுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம வந்து அந்த கலர் அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ தான் அந்த ட்ரைப் லுக்ஸ் வந்து எனக்கு வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும். ஏன்னா அவங்கள சுற்றி இருக்கிற பீப்புள்ஸ் யாருமே வந்து அங்கே நிறைய விஷயங்கள் ஒரு டெக்னாலஜிக்கல் லெவல்லையோ ஒரு வியூ பண்ணுறதோ அந்த மாதிரி ஃபேப்ரிக் ஏதோ பண்ண மாட்டாங்க. அங்கே கிடைக்கக்கூடிய பொருள் என்னவா இருக்கோ, ஸோ அங்கே ஒரு ட்ரைபாக இருக்கிறப்போ வந்து நிறைய பீட்ஸ் இருக்கும், அப்புறமா நட்ஸ் இருக்கும், நெக்ஸ்ட் வந்து அந்த பேர்ட்ஸ் அனிமல்ஸாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வேட்டையாடுவாங்க அங்கே ஒர்க் பார்த்தீங்கன்னா வந்து. ஸோ அதையே வந்து ட்ரை ஆன பிறகு வந்து அதையே வந்து காஸ்டியூம் வேரிங்காக யூஸ் பண்ணிப்பாங்க. இதில் பசுபதி சாரோட லுக்குமே ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கேன் வி ஹேவ் பசுபதி சாரோட ஸ்கெட்ச்? இது எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது வந்து பசுபதி சார் நார்மலாக போட்டிருப்பாரு, ஒரு பிராமின்ஸ் மாதிரி இருப்பார். அவருக்கான ஒவ்வொரு ஸ்டைல் நான் ஸ்கெட்ச் கிரியேட் பண்ணது. அவர் ஹேர் பேக் ஸ்டைல் எப்படி இருந்தால் பெட்டராக இருக்குமா, டைல் மாதிரி சம்திங், ஒரு டர்பன் கட்டினா எப்படி இருக்குமா, ஸோ பஞ்சகச்சம் அப்போ அவர் முடிச்சு போட்டால் எப்படி இருக்குமா, ஸோ அவரோட ஃபுல் ட்ரேப்பிங் பஞ்சகச்சம் பண்ணிவிட்டு உடம்பு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அது நாம மட்டும் போட்டிருப்போம் ஹேர் பாடியில் பார்த்தீங்கன்னா. ஸோ அவரோட லுக்ஸ் இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த லுக்ஸில் வந்து அவருக்கு எந்த மாதிரி ட்ரேப் போகிறோம், ஸோ எந்த மாதிரி கழுத்தில் ஷால் போட்டிருக்கோம், இது எல்லாமே நம்ம இவ்வளோ வெரைட்டி இது படத்தில் லுக் ஓகே பண்ணது இது மட்டும்தான். பட் அவருக்கே வந்து தள்ள வந்து நம்ம வந்து தலபா கட்டாக எப்படி இருக்கும் அந்த ஒரு ஃபீல், இது எல்லாமே நான் வெரைட்டியாக வந்து வரைஞ்சி காமிச்சிடும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சென்ச்சுரிஸ் பற்றி நம்ம பேசிகிட்டே இருக்கோம் தங்கலான் படத்தில். அப்போ டிஃப்ரெண்ட்டான ஒர்க்ஸ் ஆக்சுவலி ஒரு படத்துக்காக பெரிய ரிசர்ச்,
நிறைய நூற்றாண்டுகளை ரீக்ரியேட் பண்ணியிருக்கீங்க. அங்க அப்போ அந்த பிரிட்டிஷ் பீப்புளும் வராங்க ஆக்சுவலா. ஏன்னா தங்கத்தை தேடி வரதே பிரிட்டிஷ் பீப்புளுங்கும் போது அவங்களோட காஸ்டியூம் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு? பிரிட்டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உயர்ந்த இது இருப்பாங்க பார்த்தீங்கன்னா. இப்போ அவங்க யூஸ் பண்ணுற எல்லா ஆடைகளுமே பார்த்தீங்கன்னா வந்து ஊர் மக்கள் மாதிரி இந்த மாதிரி ஒரு வெரைட்டி இதில் காமிச்சிருப்போம். அப்போ அவங்களோட காஸ்டியூம்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஃபேன் ஷர்ட்டு சம்திங் ஷர்ட்லாம் ஸ்ப்ரில் வச்சுது. ஸோ அவங்களோட ஷர்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா. பிரிட்டிஷோட அந்த ஃப்ரெஞ்சோட ஸ்டைல் இருக்கும். ஸோ இங்கேருந்து கேதரிங் ஃபுல்லாக வச்சுட்டு ஸோ இங்கே ஃபிட்டில் வந்து முடியும், கப்பில் வந்து முடியும். ஸோ அந்த மாதிரி ஷர்ட்ஸ் தான் இங்கே நான் வந்து கேதரிங்லாம் பண்ணியிருப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா டேனியலுக்கு நான் பண்ண காஸ்டியூம்ஸ் ஆக்சுவலி வந்து இது ஒயிட்டில் நான் வந்து லினனு மல்மல் சம்திங் இந்த மாதிரிலாம் எடுத்திருப்பேன். இதோட சஸ்பெண்டர் கூட பார்த்தீங்கன்னா லெதர்லேயே நான் மேக் பண்ணியிருப்பேன். ஸோ இது ஒரு பெல்ட் வச்சிருப்பேன் ஆக்சுவலி வந்து இவங்களோட ஆக்சரிஸ்லாம் வச்சுக்கிறது சம்திங் வந்து. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேதரிங் வந்து இந்த ஸ்பில்லு ஃபுல்லாக அந்த ஷோல்டர் ஃபுல்லாக அது வந்து கேதரிங் இருக்கும். ஸோ அது ஒரு பயங்கரமான ஸ்டைலாக இருக்கும். ஆமாம், அது வந்து ஃபாலிங் ஆகிறப்ப வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரிட்டிஷ்கார காஸ்டியூம்ஸ் எல்லாமே நான் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ அந்த பீரியடில் எப்படி இருப்பாங்களோ ஸோ அதே மாதிரி காஸ்டியூம்ஸ் அதே மாதிரி வந்து அந்த ஃபாலிங் ஆகிறப்ப அந்த 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 ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த காஸ்டியூம்ஸ் அந்த ஃபேப்ரிக்ஸ். ஸோ லினனில் வந்து மல்மல் லினனு. ஸோ லினனில் வந்து கொஞ்சம் நிறைய உயர்ந்த ரக நூல்களாக யான் மிக்ஸ் பண்ணி ஒரு லினெல்லாம் ரெடி பண்ணியிருந்தால பார்த்தீங்கன்னா வந்து அது எல்லாமே அவங்க என்ன ஃபேப்ரிக் யூஸ் பண்ணாலும் அதே நம்ம வந்து நிறைய அப்பரெல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த ஃபேப்ரிக் கொண்டு வந்து நான் எங்கள் காஸ்டியூமாக அதில் வந்து டேனியல்ஸ்லாம் பண்ணியிருந்தேன். ஓகே, இது வந்து அந்த படையில் வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட வந்து அவங்க ஜாட் படை வீரர்கள் அந்த காலத்தில் 18th சென்ச்சுரியில் அவங்க போட்டு ஒரு டர்பன் தான் இது பார்த்தீங்கன்னா. அந்த டர்பன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மீட்டர் துணியை சுற்றுவாங்க. எங்களை படத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கணும். 6 மீட்டர் துணி தலையில் சுற்றினா அவங்க வெயிட் அவங்க ஆக்ட் பண்ணவே முடியாது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் டூப்பாக ரெடி பண்ணிக்கிட்டோம் பார்த்தீங்கன்னா வந்து. சூப்பர் சூப்பர் சூப்பர். அதாவது இப்படி போடணும் இல்லையா? சோ பிரிட்டிஷ் கூட இருந்த நம்மளுடைய இந்திய ஜாட் படை வீரர்கள் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த காலத்துல அவங்க எல்லாம் இவ்வளவு பியர்டு வச்சிருப்பாங்க. ஸ்டைலிங்கா பாத்தீங்கன்னா வந்து எல்லாமே பஞ்சாப் சிந்து அவங்க தான் பாத்தீங்கன்னா அந்த ஜாட் படை வீரர்கள் இருப்பாங்க. ஸோ அவங்களோட டோன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபேராக ஒரு மாதிரி கம்பீரமாக இருப்பாங்க. ஆமாம். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் டர்பன் அவங்க கட்டியிருப்பாங்க இல்லையா? ட்ரெடிஷ்னலாகவே அவங்க இன்னைக்கு வரையும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த டர்பன் கட்டுறது இன்னைக்கு நிறைய ஒரு கிளாத் யூஸ் பண்ணி தான் கட்டுவாங்க. ஸோ அப்போ இன்னும் அதிகமாகவே இருந்திருக்கு இல்லையா? அதுதான் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஹிஸ்ட்ரியோட சேர்ந்து இந்த காஸ்டியூம்ஸ்லாம் கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அந்த மேட்ரு தான் நீங்கள் இது வந்து எப்படி யூஸ் பண்ணியிருக்கீங்க படத்தில்? இது வந்து படத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு இமேஜினேஷன்லாம் தங்கலானுக்கு வரும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு அவங்க யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களை ஆக்குபை பண்ணியிருந்தாங்க, அவங்கள வந்து அடிமைப்படுத்திருந்தாங்க சொல்லிட்டு திப்பு சுல்தான் பீரியட் வரும் பார்த்தீங்கன்னா. அப்போ சுல்தானோட டர்பன் தான் இது பார்த்தீங்கன்னா. இதுவும் சேம் பேட்டர்ன் தான். அதிகமான கிளாத்லாம் நம்ம சில்க்லாம் சுற்றிட்டு ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு தர்பாரில் அவங்க போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இதில் இந்த மோட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா மொகல்ஸ் மோட்டிவ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பேஸ்லி மோட்டிவ். ஸோ இந்த மராட்டியர் கூட இதை யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த மோட்டிவ் வந்து குந்தன் ஒர்க்கில் வந்து ரெடி பண்ணி இதை ஃபாலோ பண்ணியிருப்போம். திப்பு சுல்தான் வந்து இது வந்து தள்ள போட்டுருப்பாரு. அது ஒரு சீன் வந்து படத்தில் வரும். பிரதர் இது இப்போவே வெயிட்டாக இருக்குது. நீங்கள் இது சொன்னீங்க இது வந்து இவ்வளோ தூரத்துக்கு யூஸ் பண்ண முடியும்னு காட்டனா இது யூஸ் பண்ணியிருக்கோன்னு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஓ எப்படி இதை யூஸ் பண்ணுவாங்க? நம்ம கொடை யூஸ் பண்ணுவோம்ல மழை பெஞ்சிச்சுன்னா அந்த மாதிரி அவங்க எல்லா டைமும் இது யூஸ் பண்ணிக்குவாங்களா? இது ஆக்சுவலி அந்த மாதிரி அவங்க ஃபோல்ட் பண்ணி கட்டுவாங்க. ஆக்சுவலி இப்போ நம்ம இதை ரெடிமேடாக பண்ணியிருக்கோம். பட் அவங்க வந்து இது வந்து அப்படியே ஃபோல்ட் பண்ணி கிளாத்லேயே கட்டுவாங்க பார்த்தீங்கன்னா வந்து. இன்ட்ரெஸ்டிங்காக. இதெல்லாம் ஒரிஜினலா ப்ரோ? ஆமாம், அது குந்தன் வந்து சில்வர் கோட்டிங் தான். அது வந்து அந்த க்ரீன் அந்த குந்தன் இந்த மெரூன் இது ஒயிட் இது எல்லாமே வந்து நம்ம ட்ரெடிஷ்னலான குந்தன் பார்த்தீங்கன்னா அது வந்து இதுதான் அந்த எலாபரேட்டாக ஒரு மாதிரி வந்து அந்த கிராண்ட்னஸ் கொடுக்கும். ஸோ அந்த மோட்டிவோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டாக இருக்குது. இந்த லுக்கே இந்த க்ரீன் ஒயிட் அந்த இந்த இதெல்லாம் பேஸ் கலர் பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த ஜுவல்லரி பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த டர்பன் போட்டுட்ட ஸ்டைல் பார்த்தீங்கன்னா. ஸோ தான் சுல்தானோட காஸ்டியூம்ஸ் ஆக்சுவலி வந்து. ஓகே, இது அப்படி நம்ம இப்போ கொஞ்சம் திருப்பி இது பண்ணணுமோ, கொஞ்சம் இது போட்டு இப்படி இருக்கணுமோ? எக்ஸாக்ட்லி. ஆமாம், அவங்க யூஸ் பண்ணுற ஆக்சசரிஸ் அந்த பீட்ஸு அந்த ஒயிட் நீலம் ரெட்டு பவளம் பேர்லு அப்புறம் வந்து புஷ்பராகம் வந்து கிரீன் ஆக்சுவலி. அது இன்ட்ரெஸ்டிங். அது எப்படி டிசைன் பண்ணிருக்கீங்க பாருங்களேன். அது என்ன ஷேப்ல இருக்கணும், எப்படி கலர்ல இருக்கணும்னு அவ்வளோ அந்த கட்டிங் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணிருப்பேன் ஆக்சுவலி. இது வந்து ரோலிங் மாதிரி இருக்கும். இது வந்து பேர்ல் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்ல இருக்கும், பவளம் வந்து ஒரு ஓவல் ஷேப்ல இருக்கும், நீலம் வந்து அந்த கோதுமை ஷேப்ல இருக்கும். ஸோ அந்த ஷேப் தான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரே டிசைனை வந்து ஒரே மனித ஒரே மாதிரி ரவுண்டாக இருக்காது. அதுக்கு ஒரு ஷேப் இருக்குது, ஓவல் இருக்குது, அதே கோதுமை மாடல் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜுவல்லரியில் பார்த்தீங்கன்னா. அதையும் நாங்கள் வரைகிறப்ப இப்படி தான் அந்த பேட்டர்ன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருப்போம் பார்த்தீங்கன்னா. அந்த ஃபெதர் கூட பாருங்களேன் ரொம்ப எவ்வளோ தூரத்துக்கு இதாக இருக்கணும். இன்ட்ரெஸ்டிங் பிரதர். ஒரு ஸ்கெட்சிங் பார்க்கும்போது இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆரத்தி இருக்காங்கல்ல அவங்கள சுற்றி ஒரு டீம் இருப்பாங்க. அவங்க இந்த தங்கத்தை பாதுகாக்கிறவங்க அவங்களோட காஸ்டியூம் அண்ட் ஆக்சரிஸ் இது பார்த்தீங்கன்னா வந்து
அவங்க வந்து ரா லுக்கில் அந்த ஜூட்லாம் கட்டியிருப்பாங்க, கையில் த்ரெட்டெல்லாம் வந்து ஆம்பல் கட்டியிருப்பாங்க நேச்சுரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா. அப்புறம் அனிமல்ஸோட டீத்து இந்த மாதிரிலாம் வச்சு ஆக்சசரிஸ் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸோட அந்த புலிப்பல்லாம் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து ஸோ அவங்களுக்கான காஸ்டியூம் அண்ட் டிசைன்ஸ் அண்ட் ஸ்டெட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அதுலேயே வந்து அவங்களோட ஸ்டைலு அவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூஸ் பண்ண ஃபேப்ரிக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சஸ் தான் அதுவுமே அட்டாச். ஆமாம், கலர்ஸ் அந்த ஃபேப்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. சூப்பர். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ண, அதாவது இதுதான் டிசைன் ஆக்சுவலாக. ஸோ அந்த கேரக்டர்ஸோட டிசைனு, அந்த கேரக்டர்ஸ்க்கான டிசைன்ஸோட மெட்டீரியல் என்ன, அதாவது டை என்ன அப்படிங்கிறது இதுலேயே வச்சுருக்கீங்க. சூப்பர். நீங்கள் பேசும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இயல்பான விஷயங்கள் என்னென்னவோ நம்மளுடைய பாரம்பரிய முறையில் அதை வந்து ரிசர்ச் பண்ணிட்டு அதை ஆடைகளாக மீள் உருவாக்கம் பண்ணி இப்போ மக்கள்கிட்ட காட்டுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய முயற்சி, பாராட்டுக்கள். அண்ட் ஸ்பெஷலி நீங்கள் போட்ட ட்வீட்டில் தான் இப்போ ரீசெண்டாக கூட நான் பார்த்துருந்தேன், அங்கே இருக்கக்கூடிய பணக்காரங்க இல்லை அந்த சமயத்தில் இருந்தக்கூடிய ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்துட்டவங்களுடைய உடை அப்படிங்கிறது அப்போ பட்டு அப்படிங்கிறது சகஜமாக இருந்துச்சு. ஆமாம், பட்டு வந்து நம்ம சோழ காலத்திலே இருக்குது, அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அதுக்கு முன்னாடி இருந்தே இருக்குது. ஏன் அப்படி சொன்னால் சில்க் வந்து எப்போதோ தான் இருக்குது, ஏன்னா அது வந்து ஒரு அனிமல் ஃபைபர் தான் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த சில்க் வந்து எப்படி ட்ராவல் ஆச்சு, ஸோ அது என்னென்ன பேட்டர்னில் ட்ராவல் ஆச்சு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ 18th century பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லூமில் வந்து வியூ பண்ணுவாங்க பட்டு சாரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா. அப்போ வந்து இந்த சாரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஜமீன்தாரோட ஒய்ஃப் கட்டியிருப்பாங்க. இந்த சாரி வந்து நாங்கள் வந்து உப்படான்னு சொல்லுவோம். இதே உப்படான்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆந்திராவில் வந்து ஒரு பார்ட் ஆஃப் சாரி. இப்போ காஞ்சிபுரம் சாரி நாங்கள் யூஸ் பண்ணியிருப்போம், உப்படாவும் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ காஞ்சிபுரம் ஆந்திராவில் இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் தனித்தனி பிரிவு கிடையாது, எல்லாமே வந்து பிரிட்டிஷ் போனதுக்கப்புறம் தான் வந்து இந்தியா வந்து பிரிக்கப்பட்டுச்சு, ஸ்டேட்டாக வந்து பிரிக்கப்பட்டுச்சு. அப்போ அதுக்கு முன்னாடி வந்து டெக்கான் தான் வந்து பார்த்தீங்கன்னா. அப்போ அங்கே இருக்கிற வெங்கடகிரி, தர்மாவரம், கத்வால், ஸோ இது எல்லாமே வந்து நியர்பை காஞ்சிபுரம் தான். ஸோ மைசூர் ஆல்சோ காஞ்சிபுரம் நியர்பை தான் பார்த்தீங்கன்னா. அப்போ இங்கே இருக்கிற மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்த சாரினா கட்டினா இதை தான் கட்டுவாங்க. அப்போ அதில் தான் உப்படா சாரி அங்கே ரெஃபர் பண்ணியிருக்கேன். இந்த காஞ்சிபுரம் சாரி வச்சுட்டு இதில் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ஒரு வீவிங் பேட்டர்ன் இருக்கும். அந்த வீவிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த பேரட் இருக்கும், இந்த மோட்டிவ் வந்து பேரட் இருக்கும். ஹேண்ட்லேயே வந்து வியூ பண்ணுறப்போ வந்து ஸோ இந்த கோல்டு மாதிரி இருக்கு இல்லையா, அது ஒரிஜினல் கோல்டு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா. ஒரிஜினல் கோல்டு. இந்த கோல்டு வந்து இங்கே வியூ பண்ணி பேட்டர்ன் போயிருக்கும். பார்த்தீங்கன்னா கட் பண்ணியிருப்பாங்க வீவர்ஸ் பார்த்தீங்கன்னா. இங்கிருந்து அந்த கோல்டு போயிருக்கும். மீதி சாரி இப்போ இருக்கிற சாரிலாம் பார்த்தா மிஷினில் வந்து ஜக்கார்டு வந்து ஃபுல்லாக வந்து ட்ரேப் ஆயிருக்கும், வார்ப்பில் வரும், அது வெஃப்டில் வந்து யான் போகும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா கட்டிங் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவ் பின்னாடி பேக் சைடில் கட்டிங் பண்ணிட்டு போட்டு எடுப்பாங்க. அந்த ஒரு சின்ன மோட்டிவ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ டைம் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உப்படான்ற ஒரு சாரி மோட்டிவ் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கோல்டு சாரீஸ். ஸோ இதோட மேக்கிங்கே பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு நியூ டெக்னாலஜி இல்லாமல் அப்போ எப்படி இருந்துச்சோ அதே மேல் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி சாரி நம்ம காஞ்சிபுரம் போய் நம்ம வந்து ட்ரெடிஷனலாக வந்து ஃபாலோ பண்ணி நம்ம ரிசர்ச் பண்ணி கொண்டு வந்தோம். அமேசிங் பிரதர். ஆக்சுவலாக நீங்கள் ஸோ டிரான்ஸ்பரண்டாகவும் இருக்கும், அந்த ஒரு பேரட் தான் இருக்கும். இப்போ வந்து ஜக்கார்ட்ல வந்து நிறைய டெக்னாலஜி இருக்கிறனால அது டீட்டெயிலாக இருக்கும். அப்போ கிராஃப்டாக கையில் எவ்வளோ பண்ண முடியுமோ அந்த ஃபீல் தான் அதில் இருக்கும். ஆக்சுவலி அதுதான் அதோட ரியாலிட்டி நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நமக்கு நிறைய மாடர்ன் டெக்னாலஜி இருக்குது, வியூவர்ஸ் தானே அது அவ்வளோ டீட்டெயிலாக நோட் பண்ண மாட்டாங்கன்னு அப்படி பண்ணாமல் அந்த டைமில் பேரட் இவ்வளோ தான் காட்ட முடியும். ஸோ அப்புறம் இந்த காலத்தில் பார்த்தா வியூவர்ஸ் வந்து அந்த சாரியோட கலர்ஸ் வந்து தக்காளி ரெட்டுன்னு சொல்லுவாங்க. தக்காளி இருக்கு இல்லையா, ஸோ அந்த சேம் கலர் தான் அவங்க வந்து வாய்மொழி வழக்காக வந்து அந்த கலர்ஸ் பற்றிட்டு அவங்க இப்படி தான் ப்ரெசன்டேஷன் பண்ணுவாங்க. இது வந்து தக்காளி ரெட்டு. ஒரு விலங்குகளோடையோ இல்லைன்னா அவங்களோட காய்கறிகளோட இது வந்து நீலம்னா வந்து ப்ளூ, ராமர் ப்ளூ அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ இது அந்த ஒரு சாரி தான் இது பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட் இந்த சாரி நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து அந்த நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜமீன்தாரோட லேடி வந்து கட்டிட்டு வருவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான பேட்டர்ன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்குடு இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம சோலாவோட இன்ஸ்பயர் பார்த்தீங்கன்னா சோலா காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து கூரைப்பட்டு கேள்விப்பட்டிருக்காங்கல்ல, அதோட ஃபுல் டாபிக் தான் இது பார்த்தீங்கன்னா. அது இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேட்டர்னில் இருக்கு. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விசுவாசம் அந்த மாதிரி படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெஜந்தா பர்பிளாக கட்டியிருப்பாங்கல்ல, கலர்ஸ் டைஸ் வந்து மாறி இருக்கும் இல்லையா. ஆனால் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஒயிட் மெரூன் தான் இருக்கும். இதுதான் அவைலபிள் கலர்ஸ். ஓகே. ஸோ இங்கே நான் வந்து பிங்க் கலரோ மெஜந்தா கலரோ செக்கரில் வரல, மெரூன் வித் ஆஃப் ஒயிட். ஸோ இதுதான் எனக்கு பாசிபிள் பார்த்தீங்கன்னா. அதில் ஒரு மோட்டிவ், இந்த மோட்டிவ் பார்த்து ரொம்ப ஃபேமஸான மோட்டிவ். அது நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணி காட்டிங்கன்னா மக்களும் பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு மோட்டிவ். இது வந்து இதில் பார்த்தீங்கன்னா டபுள் பேட் பார்டர் வேறு இருக்கும். ஸோ இது ஒரு கேப் இருக்கும், இது ஒரு பார்டர்ஸ் இருக்கும், மேங்கோ மோட்டிவ் தான் இருக்கும். இதெல்லாம் வீவிங்கில் பண்ணது, ஹேண்ட்லூமில் எல்லாமே ஹேண்ட்லூம் தான், கைத்தறி தான் இது எல்லாமே வந்து. ஸோ இந்த மாதிரி சாரீஸ் தான் நான் வந்து படத்தில் யூஸ் பண்ணிப்பேன். மோரோவர் பார்த்தீங்கன்னா வந்து ஏன்னா நம்ம இது வந்து இந்த மாதிரி ஒரு சாரி நம்ம கொடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து அந்த படத்தோட அந்த பீரியட் நம்ம வந்து அங்கே கரெக்டாக கொண்டு வரோம். இன்ட்ரெஸ்டிங். எவ்வளோ ஒர்க் இருக்கு பாருங்களே. அதாவது கட்டத்தில் ஒரு லைன் வந்து ஒரு கோல்டு சரி போயிருக்கும், அதுக்குள்ள ஒரு ஸ்கொயர் இருக்கும், அதுக்குள்ள ஒரு பேட்டர்ன் இருக்கும். இப்போ இந்த ஒர்க்லாம் பண்ணவே முடியாது. அதுதான் சொல்றேன், இப்போ கூட இதை வந்து நினைச்சா பண்ண முடியாது. பட் அப்போ இதை பண்ணிருக்காங்கிறது. ஸோ இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னா இது வந்து செயின் டைல் சொல்லுவாங்க. அதாவது வந்து ஆக்சுவலா ஆமாம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த செயின் இருக்கு இல்லையா, இது வந்து இந்த தையல் இருக்கு இல்லையா, ஸோ இந்த செயின் தான் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவ் பார்த்தீங்கன்னா இன்டர்லாக் மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் ஓல்டு பேட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா. இது எப்படி கைத்தறியிலே பண்ணதா இல்லை இதெல்லாம் ஹேண்ட்லூம் தான். இது எப்படி பாசிபிள் ஆக்சுவலா இவ்வளோ நுணுக்கத்தோட ஒரு கைத்தறியில் இதெல்லாம் பண்ண முடியும்? கண்டிப்பாக பண்ணுவாங்க. அப்போல்லாம் வந்து நம்ம ஒர்க்கே அவங்களுக்கு அதுதானே வீவர்ஸ்க்கு வந்து.
இப்போ தங்கலான்லேயே பார்த்தீங்கன்னா வந்து படத்தில் வந்து வீவர்ஸும் இருப்பாங்க படத்தில், விவசாயம் பண்ணுறவங்களும் இருப்பாங்க படத்தில். அந்த பூர்வக்குடி மக்களில் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து தங்கத்தட்டுக்கு வேலைக்கு போவாங்க. இதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குன்னு பார்க்குறேன். இதெல்லாம் வெள்ளி ஜரிகைங்களா? ஓ, இன்ட்ரெஸ்டிங் பிரதர். நல்லா வெயிட்டாகவும் இருக்குது இது ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு. அவ்வளோ நல்ல ஒரு டிசைன். அதோட கலரே பாருங்களேன், திரும்ப ஒரு நேச்சுரலை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சாயில் கலர். அந்த சாரி எடுங்களா அதில் இதுதான். ஸோ இது என்னடானா இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா செக்குடு பேட்டர்ன். ஆக்சுவலி வந்து இந்த செக்குல வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பேட்டர்ன் டிசைன்ஸ் இருக்குல்ல, இது வந்து முத்துன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் காஞ்சிபுரத்தோட ஓல்டு சாரீஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓல்டு கலெக்ஷன் சாரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ இதெல்லாம் தான் நம்ம 18th century வந்து சாரியாக வந்து வேர் பண்ண முடியும். இப்போ இருக்கிற மாதிரி வந்து பெரிய பெரிய அன்னம், எலிஃபேண்ட் இந்த மோட்டிவ்லாம் அப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து டெக்னாலஜி வந்து இப்போ இம்ப்ரூவ் ஆனது பார்த்தீங்கன்னா ஜக்கார்டில் வந்து. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து சாதாரணமாக வீவர்ஸ் கையில் என்ன மாதிரி ஒரு மோட்டிவ் பண்ண முடியுமோ அது மட்டும் தான் அவங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாமே வந்து ஒரு 2 inchesக்குள்ள 1 inchக்குள்ள ட்ரெடிஷனல் அப்படியே ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு இப்போ என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம்னா, இவ்வளோ சின்ன சின்ன விஷயங்களை, நுணுக்கமான வேலைகளை இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் டெக்னாலஜியில் கூட சாத்தியப்படாத விஷயங்களை அப்போவே நம்ம தமிழர்கள் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் மீள் உருவாக்கம் பண்ணியிருக்கீங்க இந்த படத்துக்காகும் போது பெருமையாக இருக்குது. எனக்கும் தங்கலான்ல அதுதான் ஒரு பெரிய கிடைச்ச வாய்ப்பாக நான் அங்கே ஃபீல் பண்ணுறேன் ஆக்சுவலி வந்து. ஏன்னா நான் வேறு எந்த படத்துக்கு வந்து இந்த ஒர்க்லாம் அவ்வளோ டீட்டெயிலாக பண்ண முடியாது. இப்போ என்ன இருக்கும் அதை தான் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. அப்போ தங்கலான் மாதிரி ஒரு படங்கள் பண்ணுறப்ப தான் வந்து நம்மளோட பழைய ஒர்க்ஸ், நம்மளோட பழைய ஆன்டி கிராஃப்ட்ஸ் எல்லாமே வந்து கொண்டு வந்து நம்ம எதுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்து படித்தோமோ அதில் வேலை எனக்கு அங்கே கிடைக்குது. இட் இஸ் ஆல் ஒரு மேன்மேடாக ரிசர்ச் பண்ணி உங்களோட இன்புட்ஸ்லேருந்து வந்து திரும்ப அதை மீளுருவாக்கம் பண்ணி அதை கொண்டு வரதுங்கிறது பெரிய விஷயம். ஆமாம், இப்போ இது 2 சேர்ந்து சேலஞ்ச் கொடுத்துருக்கா. ஸோ அதனால நம்ம ரிசர்ச் பண்ண எல்லா விஷயங்களும் இந்த ஈஸியாக வந்து இந்த படத்தில் கொண்டு வரணும் ஃபஸ்ட்டு ஒரு எய்ம் பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால தான் இந்த படத்தோட ஸ்கெட்ச் கூட பார்த்தீங்கன்னா கூகுளில் அந்த மாதிரி வந்து பிரிண்ட் அவுட்லாம் எடுத்து காட்டாமல் வந்து இது எல்லாமே ஹேண்ட்மேடாக இப்படி தான் பண்ணணும். ஒரு டெக்ஸ்டைல் டிசைனராக இருந்து ஒரு காஸ்ட்யூம் டிசைனர் ஆனால் எப்படி ஒரு விஷயம் வந்து விஷுவலாக பண்ண முடியும். ஒரு இப்போ இருக்கிற காஸ்ட்யூம் டிசைனர் வந்து இவ்வளோ ரிப்ளிக்டிக்காக நம்ம பண்ணால் மட்டும்தான் இன்றைக்கி வந்து இவ்வளோ விஷயங்கள் வந்து ஈஸியாக வந்து ஒர்க் பண்ண முடியும் அந்த பீரியட் படத்துக்குலாம் வந்து. ஸோ நம்ம ரெஃபரன்ஸ் யாரோ ஒன்று கொடுத்துட்டு நம்ம அதை வந்து எடுத்து ரெஃபரன்ஸ் பண்ணுறதை விட நம்மளே அதை வந்து வரைஞ்சி அது வந்து நம்மளே வந்து ஒரு சர்ச் பண்ணிவிட்டு அதை பற்றி ரிசர்ச் பண்ணி படிச்சுட்டு அந்த காஸ்ட்யூம் பண்ணுறப்ப அதோட ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ அது எனக்கு அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால் இது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். தட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங் ஆக்சுவலாக. இந்த இன்டர்வியூ எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இன்றைக்கி நம்ம மாடர்னாக நான் போட்டு இருக்க இந்த டெனிம் ஜீன் இதெல்லாம் ஓகே, பட் நம்மளுடைய ஆதி தமிழர்களுடைய உடை என்ன, இயற்கையாகவே அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை அவங்க எப்படி உடைகளாக மாற்றிக்கிட்டாங்க. இப்போ பல நூற்றாண்டுகள் கழித்து இதை இப்போது தங்கலான் படத்தில் மீளுருவாக்கம் பண்ணி அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்கிற வரைக்கும் இந்த ஜேர்னி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஃப்ரம் த ஸ்கெட்சிங்லேருந்து உங்களோட டைமுக்கு எங்களுடைய ரொம்ப பெரிய நன்றி. உங்களுடைய பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும். நக்கீரன் டீம் சார்பாக உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்களும் கூட. ரொம்ப நன்றி பிரதர். ஆக்சுவலி நான் இங்கே ஒரு விஷயம் சொல்லிக்கணும். ஸோ இந்த சான்ஸ் வந்து நாங்கள் வந்து பண்ணதப்போ இது நான் மட்டுமே பண்ணியிருக்க முடியாது. ஸோ எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இன்க்ளூடிங் என்னோட அசிஸ்டண்ட் ஆகட்டும், அப்புறம் என்னோட சிஸ்டர், என்னோட ஓன் சிஸ்டர், அவங்களும் வந்து எனக்கு வந்து டே பை டே வந்து டையிங் பண்ணி கொடுப்பாங்க. நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஷார்ட்க்கு என்ன தேவையோ நாங்கள் இன்றைக்கி அவ்வளோ டைஸ் மேக்ஸ் பண்ணோன்னா படத்தில் 100 பேர் 200 பேர் கிடையாது, 300 பேர் 400 பேர் அடிப்பாங்க சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா. அப்போ எல்லாருக்குமே நான் காஸ்டியூம் பண்ணுறப்போ வந்து எனக்கு நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அவங்களுக்குலாம் என் பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன். அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம் நான் பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன். அப்புறம் இந்த வாய்ப்பு கொடுத்த சியான் விக்ரம் சாருக்கும் ரஞ்சித் சாருக்கும் நான் பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்கிறேன். ஸோ இப்படி நிறைய பேர் நான் இன்னும் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒட்டுமொத்த டீம்ஸ் எல்லாருக்குமே நான் பெரிய தேங்க்ஸ் பண்ணுறேன். ஸோ எல்லாருமே எனக்கு சரியான முறையில் ப்ரொடக்ஷன் ஆகட்டும் எல்லாமே. நான் இப்போது கேஜிஎஃப்லேருந்து இன்றைக்கி காஸ்டியூம் அங்கே டிச் பண்ண முடியாதுன்னா அன்றைக்கி ஒன் டேயில் எனக்கு வந்து வெஹிக்கிள்லாம் அரேஞ்ச் பண்ணி சென்னைக்கு வந்து டிச் பண்ணி போகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க சஞ்சய் அண்ணா ஆகட்டும், சிவா சார் ஆகட்டும், அப்புறம் பரத் பிரதர் ஆகட்டும், இவங்க நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்து. ஸோ இவ்வளோ இந்த இக்கட்டான சூழ்நிலை வந்து இது எல்லாரோட இவ்வளோ ஹெல்ப்பும் எல்லாரோட இவ்வளோ அங்கே இருந்ததுனால மட்டும்தான் பார்த்தீங்கன்னா என்னால் இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து ஈஸியாக பண்ண முடிஞ்சிச்சு. ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பண்ண முடிஞ்சு. ஏன்னா அவ்வளோ பேருக்கு வந்து எஃபர்ட் நான் மட்டுமே கிடையாது, அவ்வளோ பேர் இதில் வந்து எஃபெக்ட் எனக்கு பின்னாடி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இவங்க எல்லாருக்குமே நான் இங்கே தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நக்கீரன் டீமுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. நாங்களும் உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். உங்களோட டைம் எங்களோட ஷேர் பண்ணிவிட்டு தங்கலான் பற்றின பெரிய விஷயங்கள் எங்களுக்காக தெளிவுபடுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பயணம் தொடரட்டும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். உலகின் நம்பர் 1 சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலம்மாள் நெக்ஸஸ். என் நடிப்பை ஜெயலலிதா பாராட்ட மறுத்தார், ஏன் தெரியுமா? நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன்.